வணக்கம். அனுபவி கோயில் கோயம்புத்தூர். அதை உங்களுக்கு ஒரு அழகாக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கோயிலோட அடிவாரம். கோயிலோட அடிவாரத்தில் இங்கே தான் படிக்கட்டு ஆரம்பிக்குது. இதில் கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிங்க. இந்த அனுவாவி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம போவோம். கோயிலோட அடிவாரம் லெஃப்ட் சைடு இருக்குது. ரைட் சைடு மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலை. பின்னாடி ஒரு இயற்கை அழகோட இந்த ஆஞ்சநேயர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நல்லா அமைதியான சூழல். கீழே தான் அடிவாரம். இங்கிருந்தா வந்தேன். படிக்கட்டை விட நடந்து போகிற இடம் பாதை நல்லா இருக்குது. இப்படியே மேலே போய் பார்ப்போம். மேலே இதோட அழகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. மலையோட பாதி தூரம் வந்துட்டோம். இந்த பாதியில் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு மணிமண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்த மலையில் கீழேருந்து மேலே போகிறதுக்கு நடுவில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த மணிமண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க. கோயிலோட உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இடுமன் சன்னதி இருக்கு. கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இது நம்ம வந்த பாதை. அனுபவி கோயிலோட மலை மேலே ஏறி மேலே டாப்புக்கு வந்துட்டோம். மேலே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல ரகசியம் வாய்ந்த குகை கோயில் இங்கே தான் இருக்குது. அதை பார்ப்போம். அந்த குகை கோயிலுக்கு போகிற வழி இதுதான். கீழே இறங்க முடியாது. நான் இப்போ இறங்கி உங்களுக்கு காட்டல. அந்த குகை கோயிலை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள்.
இதுதான் அந்த குகை கோயில். இங்கேருந்து போகிறதுக்கு சரியான வழி இல்லை. வணக்கம். அனுபாவி முருகன் கோவில், கோயம்புத்தூர்.